ஒரு மலேசியன் தமிழ் திரைப்படமான ரெயில் பயணங்கள் திரைப்படம் இப்ப யூடியூப்ல ஃப்ரீயாவே அவைலபிளா இருக்கு. இந்த திரைப்படம் எப்படி இருக்கு அப்படிங்கறத இந்த ரிவ்யூல பாத்திரலாம். இதுல படத்தோட கதையை பொறுத்த அளவுக்கு படத்தோட கதாநாயகி இந்த படத்துல ஒரு வாட்ச் மெக்கானிக்கா இருக்கிறாங்க. சோ இவங்க டெய்லி ஒரு ட்ரெயின்ல டிராவல் பண்றதுண்டு. அதே ட்ரெயின்ல தான் நம்ம கதாநாயகனும் டிராவல் பண்றாங்க. இவங்க ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் மீட் பண்ணிக்கல அப்படின்னாலும் ஒரு கட்டத்துக்கு மேல நம்ம ஹீரோ ட்ரெயின்ல அவரோட வாட்ச தொலைச்சிடுறாங்க. சோ அந்த வாட்ச் நம்ம ஹீரோயின் கிட்ட கிடைக்க அந்த வாட்ச்ல இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் சரி பண்ணி நம்ம ஹீரோ கிட்ட கொடுத்து இவங்க ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆகுறாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா இவங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரு காதல் உண்டாகுது. ஆனா இந்த காதல்ல ஒரு சில காம்ப்ளிகேட்டடான ஒரு பிரச்சனை இருக்கு. அந்த பிரச்சனையை தாண்டி இவங்க ரெண்டு பேரும் ஒன்னு சேர்ந்தாங்களா அப்படிங்கிறது தான் படத்தோட கிளைமேக்ஸ். இந்த படத்தை பொறுத்த அளவுக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு ஃபீல் குட்டான ஒரு லவ் டிராமா பாக்குற ஒரு ஃபீல் இந்த படத்துல இருந்து எனக்கு கிடைச்சதுங்க. அதுல இந்த படத்துல நம்ம ஹீரோயின் தான் நம்ம ஹீரோவை ஒன் சைடா லவ் பண்ணுவாங்க. சோ அதுவே ஒரு டிஃபரெண்டான ஒரு ஃபீல் குட்டான வைப் கண்டிப்பா ஒர்க் ஆச்சு அப்படினே சொல்லுவேன். ஹீரோயினா நடிச்சவங்க சூப்பரான ஒரு பெர்ஃபார்மன்ஸ். இந்த படத்தோட ஓவரால் டியூரேஷனே ஒரு 1.5 hour தான் வருது. அதுல முதல் ஒரு 20 இருந்து 25 நிமிஷம் சூப்பரா ஒரு ஃபீல் குட்டான வைப்ல நல்லா ஒர்க் ஆச்சு. அதே மாதிரி கடைசியா ஒரு 20 நிமிஷம் நல்லா ஒர்க் ஆச்சுங்க. இதுக்கு நடுவுல இருக்கக்கூடிய அந்த மிடில் போர்ஷன்ஸ் கொஞ்சம் போர் அடிக்க தான் செய்யுது. அண்ட் படத்தோட செகண்ட் ஹாஃப் டோட்டலா ஒரு பிரெடிக்ட் பண்ற மாதிரியான ஒரு ஸ்டோரி லைனா தான் பாத்தீங்கன்னா ஸ்கிரீன் பிளே நகருது. அதுவுமே கொஞ்சம் ஒரு நெகட்டிவா தான் பாக்குறேன். மித்தபடி அந்த கிளைமேக்ஸ் போட்டு முடிச்சது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடா முடிச்சாலுமே நல்லா முடிச்சிருந்தாங்க. பட் ஒன் டைம் பார்த்து என்ஜாய் பண்ற மாதிரியான நல்ல ஒரு ஹோம் காம் டிராமா கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும்னு நான் நம்புறேன். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ஃபேமிலி வாட்சபிள் தான்.